ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் நீட் எக்ஸாமில் ஆக்சுவலாக ரியலாக என்ன பிரச்சனை இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட் எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீட் எக்ஸாமில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சி அதாவது என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ என்சிஆர்டியை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் கண்டிப்பாக இதில் நல்ல மார்க்ஸு ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பாதி ஸ்கூல் சிபிஎஸ்சியாகவும் பாதி ஸ்கூல் ஸ்டேட் போர்டாகவும் இருக்குது. அப்போது ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக அந்த எக்ஸாமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த சிபிஎஸ்சி புக்கிலேருந்து தான் நீட் எக்ஸாமுக்கான கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டல் மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக் தான். பட் இந்த பக்கம் ஸ்டேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி அவங்கள படிக்க வச்சு அந்த போர்டு எக்ஸாமுக்கு 12th போர்டு எக்ஸாம் மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்துறதுனால அவங்களோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா 12th போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்கணும், கட் ஆஃப் மார்க் வாங்கணும். ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சிலபஸ் தான். அப்போது எந்த சிலபஸை யார் படிக்கிறா, எந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ 100% ஷுவராக சொல்லலாம் சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக் தான் நீட் எக்ஸாமுக்கு சூட்டபுளான புக். ஏன்னா அதில் தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்க சார், அப்போது கண்ட்ரி ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஏன் சார் நாடு ஃபுல்லாக நம்மளோட கண்ட்ரி ஃபுல்லாக ஏன் இன்னும் ஒரே சிலபஸை கொண்டுட்டு வரல? இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இங்கே நமக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது நம்மளோட கான்ஸ்டியூஷனில். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா லா பாஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லா பாஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டேட் போர்டு புக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லா பாஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சிபிஎஸ்சி புக்கும் வருது. ஸோ அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா இவங்களும் சிபிஎஸ்சி புக்குக்கும் மாற தயாராக இல்லை, சிபிஎஸ்சி புக்கும் ஸ்டேட் போர்டாக மாற தயாராக இல்லை. இவங்க 2 பேருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இந்த ஸ்டூடெண்ட் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிரமப்படுறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே கண்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே சிபிஎஸ்சி புக்கை ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கிற பாதி பிரச்சனை சரியாயிடும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.